வழியாய் ஒரு மிருகம் போனதான். அந்த மிருகத்துக்கு பலமே போல எல்லா கல்லு மாதிரி இருந்தது. அந்த கல்லுல காலை வச்சு மிதிச்சுட்டு போயிட்டுதான். அதன் பிற்பாடு இன்னொரு மனிதன் அந்த வழியா வந்தானா, அவனும் அந்த கல்லை இதே இடர்லாம் இருக்குது காலால உதச்சி தள்ளி விட்டு போனான். இன்னொரு மனிதன் அந்த வழியாய் வந்தானா, ஐயோ இப்படி ஒரு கல் இருக்குது, அதை எடுத்து கொண்டு போய் அதுல அழுக்கு மண் பல பகுதிகள் இருந்து அவைகளை எல்லாம் நீக்கி அந்த பட்ட தீட்டின வைரம் என்னவாங்க பிரகாசிக்கும். அப்படியாய் அதை தீட்டினான். இந்த மனுஷனுக்கு தெரிஞ்சது இந்த கல்லு விலைவந்த கல்லு, இது என்னுடைய வாழ்க்கைய பெரிய ஒரு ஆள் ஆக்க போகுதுன்னு அவன் நினைச்சான். ஆனா அவனுக்கு முன்னுக்கு போன மனுஷன் நினைச்சான், இது ஏன் ஆக்குற காலுக்குள்ள ஒரு இடர்வலா இருக்குது, தள்ளி விட்டு போனான். முன்னுக்கு போன மிருகம் பார்த்தது இது என்னதுக்கு என்று சொல்லி ஒரு உதச்சிட்டு போயிட்டு. இதனால் ஒரு வாழ்க்கையில இயேசுவே உலகத்திலே வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி என்று யோவான் 1:9 சொல்லுகிறது. இந்த ஒளியாகிய தேவன் அந்த பட்ட தீட்டின வைரத்தை எப்படி பிரகாசிக்குதோ அதே போல உங்களோட வாழ்க்கையில அந்த வைரம் உள்ள இருக்கிறது. உங்களுக்குள்ள இருக்கிற ஆன்மா விலை உயர்ந்தது என்று இயேசு சொன்னார். அதை சுத்தி அநேக அந்த ரத்தினக்கல்லை சுத்தி கரைகள் மண் அழுக்குகள் இருந்தது போல பலவிதமான பாவங்கள், பலவிதமான சாபங்கள், பலவிதமான துக்கங்கள், வியாதிகள் அவைகளை மூடி அதனுடைய மகிமையை அற்று போனதாக்கலாம். நம்மளோட வாழ்க்கை மகிமை இழந்ததாக, கனவீனத்துக்குரியதாய், தனிமை உள்ளதாய், ஏனோ தான் உள்ளதாய், ஒரு விரக்தி அடைந்த வாழ்க்கையாய், வெறுப்பு நிறைந்த வாழ்க்கையாய் நீங்கள் ஏன் வாழுகிறீங்கிற பல கேள்விக்கு மேல் கேள்வியை கேட்டுக்கொண்டு வாழலாம். ஆனா இயேசுவாகிய அந்த மெய்யான ஒளியிடம் நீங்கள் வரும்போது அந்த ஒளியானது உங்களை சுற்றி பிரகாசிக்குமா. உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளிதான் இயேசு கிறிஸ்துங்கிற ஒளி. அந்த மண்ணுக்குள்ள இருந்த அந்த ரத்தின கல்ல பட்ட தீட்டி அழுக்கை நீக்கி சுத்தி இருந்தது போல இயேசு சிலுவையில உங்களுக்காய் 3 ஆணிகள் மத்தியிலே தொங்கி சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தம் இந்த கரைப்பட்ட பாவக்கரை, இருள் நிறைந்த, சாவு நிறைந்த, துக்கம் நிறைந்த உங்களுடைய ஆத்மாவை கழுவி சுத்திகரித்து அந்த பிரகாசிக்கிற பட்ட வைரத்தை போல விலையுயர்ந்த ஒரு மதிப்புக்குரிய பொருளாய் அது மாற்றப்பட்டது போல உங்களோட வாழ்க்கையும் உயர்த்துகிற தேவன் இயேசு கிறிஸ்து.